வங்கதேச பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது என சென்னை வானிலை ஆய்வு மையம் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் செலினா விவரிக்க கேட்கலாம். வணக்கம் செலினா, இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தமிழகத்தில் எந்தெந்த பகுதிகளுக்கு மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது? குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை என்ன நிலை நீடிக்கும்? வடக்கு வங்கக்கடல் பகுதி மற்றும் அதை ஒட்டியிருக்கக்கூடிய தெற்கு வங்கதேச பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி என்பது நிலவி வருகிறது. இதன் காரணமாக வடமேற்கு ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது வரக்கூடிய ஜூன் 3ஆம் தேதி உருவாக வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இன்றிலிருந்து 2 தேதி வரையிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் லேசான முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கும் என்றும் 3ஆம் தேதி கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் கனமழைக்கும், மீதம் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழைக்கும், 4ஆம் தேதியும் கோவை, நீலகிரி அதே போல கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் என்றும், 5ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மிதமான மழைக்கும், 6ஆம் தேதியும் லேசான முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது என்றும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறது. வெப்பநிலை பற்றிய அறிவிப்பு என்பது இன்றிலிருந்து 4ஆம் தேதி வரையிலும் அதிகபட்சமாக வெப்பநிலை என்பது இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும் என்றும் தெரிவித்திருக்கிறது. சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையிலும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மட்டும் லேசான முதல் மிதமான மழை என்பது வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி செலினா.